தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ ஆர்பிஐயில் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. முதல்ல பேங்கில் நகை அடகு வைக்கணுன்னா வச்சுட்டு நமக்கு எப்போ காசு இருக்கோ காசு இல்லையோ ஒரு வருஷம் கழித்து போய் வட்டியை கட்டிட்டு திருப்பி மறு அடகு வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஆனால் இனிமேல் அதெல்லாம் முறை இல்லை, நடைமுறையில் இல்லை. நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2025 என்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் ஆன நகையை திருப்பலைனா முதலும் வட்டியும் கட்டி திருப்பிட்டு மறுநாள் அதாவது அடுத்த நாள் தான் திருப்பி அந்த நகையை அடகு வச்சு காசு வாங்க முடியுமா. முதல்லாம் அப்படி கிடையாது. இது வரைக்குமே பேங்க் என்ன நடைமுறையில் இருந்துச்சுன்னா, நம்ம அடகு வச்ச நகையை ஒரு வருஷத்துக்கு மேலே திருப்பலைனா அந்த ஒரு வருஷம் தேதி வந்தோடனே வட்டியை கட்டி மாற்றி வைங்கன்னு ஃபோன் அடிப்பாங்க. நம்ம போய் வட்டி பணம் கொண்டு போனாலும் சரி, இல்லை அதே நகையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா சரி, வட்டியை எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு கையில் காசு வேணுனாலும் வாங்கிட்டு வரலாம். இனிமேல் அந்த மாதிரி நடைமுறையில் இல்லை. மொத்த பணத்தையும் கட்டி திருப்பிட்டு மறுநாள் தான் திருப்பி வேணும்னா போய் அடகு வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். இதனால் மேல்தட்டு மக்கள் பாதிக்கப்பட போகிறதில்ல. கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட நகையே இருக்காது. நடுத்தர மக்கள் தான் பாவம். அவங்ககிட்ட காசே இல்லாமல் தான் நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க. அதை திருப்புறக்கு திருப்பி வட்டிக்கு வாங்கிட்டு போய் ஒரு நாள் யார் வட்டிக்கு தருவா, அதுக்கு ஒரு பணம் செலவழித்து திருப்பி அதுக்கு ஒரு நாள் வேலையை போய் இது பண்ணிவிட்டு போய் இருந்து சரி பண்ணிட்டு வரணும். இனிமேல் பேங்கில் நகையை வைக்கிறதே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிரும். இதுக்கு தனியாக இந்த சின்ன சின்ன நகைக்கடை வச்சுருக்கவங்கள்ட்ட தான் வைக்க வேண்டியிருக்கும். பேங்கில் கொண்டு போய் மொத்தமாக வச்சா ஒரு 3 லட்சத்துக்கு வச்சா திருப்பி ஒரு வருஷம் கழித்து 3.5 லட்சம் கடை வாங்கி அதுக்கு வட்டிக்கு எப்படி 3 லட்சத்துக்கு ஒரு 30,000 வட்டி வந்திருக்கும். அதையும் சேர்த்து வாங்கிட்டு போய் திருப்பி மறுநாள் வைக்கக்குள்ளே எப்படியும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த ரூல்ஸ் நடைமுறையில் எப்படி வரப்போன்னு தெரில. மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் மிடில் கிளாஸ் மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆத்திரத்துக்கு நகையை வைக்கிறோம், சரி ஒரு வருஷத்தில் திருப்பலாம், அடுத்த வருஷம் வட்டியை கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பலான்றதில் இருப்போம். ஆனால் இப்போ வருஷம் திருப்பிட்டு மறுநாள் வைக்கின்றப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாேருக்கும். அந்த டைம் வந்த உடனே பணத்தை முதல்ல வட்டிக்கு எங்கே கேட்டாலுமே யாரும் அவ்வளோ பணம் வட்டிக்கு தர்றது கஷ்டம். எதை வச்சு தருவேன்னுவாங்க. நகை இருந்தாவது கிடைக்கலாம். வீடு வாசல் பத்திரம் இருந்தால் தான் இன்றைக்கி பணமே கொடுக்குற அளவில் இருக்குது. 1 லட்ச ரூபா யார்கிட்டையும் கடன் கேட்டாலே இன்றைக்கி நிலைமைக்கு அவ்வளோக்கு இருக்குது. ஆனால் பேங்கில் இப்படி நகையை கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி இவ்வளவு பாதிக்கப்பட வேண்டி இருக்குன்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது எந்தளவுக்கு சாத்தியம், மக்கள் கஷ்டப்படுவாங்கன்றது தெரியலை. நானே நிறைய வாட்டி வச்சுருக்கேன். 2 வருஷம் திருப்ப முடியாமல்லாம் நகையை மாற்றி அடகு வச்சு அதுலேருந்தே வட்டி கூட கட்ட முடியாமல் எடுத்திருக்கேன்.